ஹலோ உறவுகளே, இன்னைக்கு வீடியோவில் நம்ம தவிட்டு கொய்யா பற்றி பார்க்க போகிறோம். தவிட்டு கொய்யா கூடவே இன்னொரு அழகியை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். அந்த அழகி யார் அப்படிங்கிறத வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்மளோட தவிட்டு கொய்யா பற்றி பார்த்துடலாம். பார்க்குறதுக்கு குட்டி குட்டியாக நம்மளோட மாதுளம்பழம் மாதிரி இருக்குது. தெரியாதவங்க பார்த்தாங்க அப்படின்னா என்னடா இது மினி சைஸ் மாதுளம்பழமான்னு தான் கேட்பீங்க. கண்டிப்பாக கிடையாது, இதுக்கு பேர் தவிட்டு கொய்யா. இது நம்ம பிக்கும்போது ஃபஸ்ட்லேயே நம்ம அந்த தோலை பிக்கும் போது பார்த்தீங்கன்னா உள்ள நம்மளோட தக்காளி பழத்தோட ஃப்ளஷ் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது. தோலுமே தக்காளி பழம் தோல் மாதிரி தான் இருக்குது. உள்ளே பிச்சோம் அப்படின்னாலும் நம்மளோட தக்காளி பழம் எப்படி நீர் கோர்த்து இருக்கும், ஸோ அதே மாதிரி இருக்குது. இதோட டேஸ்ட்டு நம்மளோட கொய்யாப்பழம் மாதிரி தான் இருக்குது. அதில் உள்ள அந்த சீடுமே நம்மளோட கொய்யாப்பழத்தோட சீடு எவ்வளோ ஹார்டாக இருக்கும், ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் புளிப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா மழை டைமில் காய்ச்ச காயில், ஸோ அதனால கொஞ்சம் புளிப்பு இருக்குது. இன்னும் வெயில் டைமில் காய்க்கிற காய்களுக்கு நல்ல இனிப்பு இருக்கும். ஃபஸ்ட்டு பிச்சு அந்த பழத்தில் ஃப்ளஷும் சரி வெளியே இருக்க தோலும் சரி சரியான இனிப்பு, அழாத இனிப்பாக இருந்துச்சு. ஆனால் செகண்ட் பிச்சரில் அவன் கொஞ்சம் நம்மளை கவுத்திட்டான். கொஞ்சம் புளிப்பும் துவர்ப்புமா இருந்தான். நான் சொன்ன அழகி யார் அப்படின்னா நம்மளோட குறிஞ்சி மலர் தான். 12 வருஷத்துக்கு ஒரு முறை பூக்குற அந்த அழகி இப்போ நம்மளோட மூணாரில் பூத்து குலுங்குறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறா. இப்போ எங்கே பூத்துருக்கா அப்படின்னா ஹஸ்பண்ட் வேலை பார்க்குற மகேந்திரா ஹாலிடேஸில் தான் பூக்க ஆரம்பிச்சிருக்கா. இந்த அழகையை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வேணும்னா என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருங்க. கூடிய சீக்கிரத்தில் அப்லோட் பண்ணிடுறேன். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.